Hey guys, நம்ம drilling video lecture சீரிஸில் இருக்கோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ட்ரில்லிங் அண்ட் வை வி ஷுட் கோ ஃபார் ட்ரில்லிங் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங். ஓகேவா? அண்ட் இதான் புக் ரெஃபரன்ஸ் லிஸ்ட். இதை வச்சு தான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். படிக்க நினச்சி படிச்சு பார்க்கலாம் அந்த புக்கெலாம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங். ஸோ ட்ரில்லிங்கை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு என்ன பிரின்சிபல் பேசிக்னு நினச்சிங்கன்னா, அந்த ட்ரில் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதை வச்சு மூணாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரில்லிங் அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஆழம் போயிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ என்ன பேசிஸில் என்ன ஆப்ரேஷனில் அது ஆழமாக போகுது அப்படிங்கிறத வச்சு மூணாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து பெர்கூஷன் ட்ரில். ஓகேவா? ஸோ பெர்கூஷன் ட்ரில்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் டெக்னிக் வேர் ஹெவி கட்டிங் ஆர் ஹேமரிங் பிட் இஸ் ரிப்பீட்டட்லி லிஃப்டட் அண்ட் ட்ராப்ட் இன் டு த சர்ஃபேஸ் டு பல்வரைஸ் த ராக், சாயில் ஆர் அதர் மெட்டீரியல். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோப்பில் ஒரு ஹெவி பிட்டை கட்டி மேலே இழுத்து ஃபோர்ஸாக விடுறாங்க. ஓகேவா? இப்படி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து கீழே போக போக அந்த ஹெவி பிட்டோட வெயிட் அதாவது ஃபோர்ஸ் ஃபாஸ்ட் ஆகிட்டே போகும். ஸோ எப்போ தரையில் டச் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு வேகமாக அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த கீழே இருக்கிற பாறையை பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இழுத்து ட்ராப் பண்ணுறது மூலமாக ஒரு ட்ரில் ஆழம் கூட்டிகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் பெர்கூஷன் ட்ரில்லிங். ஸோ இதுக்கு இமேஜ் காட்டுறேன். அவங்க பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுதான் பெர்கூஷன் ட்ரில்லிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இது லிஃப்ட் பண்ணுறாங்க, மேலே அப்படியே ட்ராப் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஃபோர்ஸாக போய் கீழே விழுதோ அந்த ஃபோர்ஸில் அது கீழே இருக்கிற ராக்கோ சாயிலையோ ஓட்ட போடுது, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகேவா? இது பார்க்க எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை அடிக்கிற மாதிரி தான், ரைட்டா? ஸோ ஒரு சுத்தியில் வச்சு ஆணையை சுற்றில் அடிச்சிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதோ நியர்லி சேம் பிரின்சிபலில் தான் இந்த பெர்கூஷன் ட்ரில்லும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. செகண்ட் டைப் கேட்டிங்கன்னா ரோட்ரி ட்ரில். அது பேர்லேயே அர்த்தம் இருக்குது. ரொட்டேஷனல் மூமெண்ட்னால பாறையை தொலை போட்டுட்டு கீழே போச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரோட்ரி ட்ரில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கு கீழே ஒரு பெரிய பிட் இருக்கும், அதாவது பெரிய குழாய் மாதிரி ஒன்று இருக்கும். அது கீழே வந்து இது உடையக்கூடிய ஹார்ட் பார்ட்ஸ் லைக் டங்ஸ்டனோ இல்லை டைமண்டோ யூஸ் பண்ணுவாங்க. இதில் அது சுத்த என்ன ஆகுனா தரையை ரொட்டேட் பண்ணும்போது அது குறைஞ்சிக்கிட்டே உள்ளே போகும். ஸோ நீங்கள் மேலே அழுத்தமும் கொடுத்து சுத்தமும் செஞ்சீங்கன்னா எப்படி ஒரு வாட்டர் கேனை மூடுறோமோ இல்லை திறக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ரொட்டேஷன் மூமெண்ட்டில் ஆழமாக போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ட்ரில்லிங்கில் பொதுவாக ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க. அது தண்ணியாக இருக்கலாம், இல்லை மட்டாக இருக்கலாம், இல்லை ஏராக இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணணும்னா அது உள்ளே போயிட்டு மேலே வரும்போது உடஞ்ச ராக் பீசஸை மேலே கொண்டு வரும், ப்ளஸ் இந்த போர்ஹோலை ஸ்டேபிளாகவும் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் ஜெனரல் பிரின்சிபல். இந்த வீடியோ இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்து தெரியும். இங்கே இது பேர் தான் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொட்டேட் ஆகும்போது அழுத்தமும் கொடுத்தீங்கன்னா தரையை குடஞ்சிக்கிட்டு கீழே போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸ்க்ரூவை டைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நியர்லி சேம் ஆக்ஷன் தான். ஒரு அழுத்தம் கொடுத்து திருகணும் அப்படின்னா ஸ்க்ரூ கீழே இறங்கும் இல்லையா? இதே பிரின்சிபலில் ட்ரில் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் ரோட்ரி ட்ரில். ஓகேவா? அண்ட் மேலே சொன்ன ரெண்டுலேயும் அடங்காமல் இது ரெண்டும் இல்லாமல் வேறு மாதிரி இருந்துச்சு ட்ரில்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மிஸ்லினியஸ் ட்ரில். ஓகேவா? இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெர்கூஷன் ட்ரில்லும் அதோட டைப்ஸும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக. ஓகேவா? அதோட வீடியோ முடிச்சுப்போம். ஸோ பெர்கூஷன் ட்ரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெர்கூஷன் ட்ரில்லிங் இஸ் a drilling technique in which drill bit attached to a rope or cable is repeatedly raised and lowered, impacting soil, rock and making hole deeper. ஸோ இந்த ட்ரில் ஹோலை டீப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கயரில் ஒரு முடிவில் ஹெவியான பிட்டை கட்டி மொத்தமாக இழுத்து டக்குன்னு விட்டிங்கன்னா இது வேகமாக கீழே டம்முன்னு விழும் இல்லையா? ஸோ இந்த விழுகிற எஃபர்ட்னால இந்த ட்ரில் போர்ஹோல் வந்து ஆழம் கூட்டிகிட்டே போகும். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். எதுக்குன்னா பெர்கூஷன் ட்ரில்லிங்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசத்தால் தான் இந்த ட்ரில் ஆழம் போய்கிட்டே இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் ட்ரில்லிங் வெல்ஸ் ஆர் டியூரிங் மினரல் ப்ராஸ்பெக்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ கிணறு நோண்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வீட்டுக்கு போர்வெல் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி வேலைக்கு சமயங்கள் யூஸ் பண்ணுவாங்களா? அது போக மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனில் மினரல் தேடும் வேலையில் இனிஷியல் ஸ்டேஜை ரெக்கனாய்சன்ஸ் அல்லது ப்ராஸ்பெக்டிங்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவாங்களாம் எதை? பெர்கூஷன் ட்ரில். ஓகேவா? திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரில்லிங் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரில்லிங் அண்ட் இட் இஸ் அடாப்டபிள் ஃபார் வாட் எவர் டெக்னாலஜி இஸ் அவைலபிள். இதை வந்து ட்ரில்லிங்லேயே மிக பழமையான டெக்னிக் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இது ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் தேவையில்லை. அதிகபட்சமாக ஒரு கயரும் ஒரு வெயிட்டான ஹெட் உள்ள ஒரு போர்ஷனும் அப்புறம் கொஞ்சம் பேர் இவ்வளோ இருந்தால் போதும், எந்த இடத்துல வேணாலும் ட்ரில் பண்ணலாம். பார்த்து தெரியும் உங்களுக்கு, மரம் இருக்குது, மரத்தில் கயிறு கட்டி சும்மா சப்போர்ட்டுக்கு ஒரு 4 கட்டையை கட்டிட்டு இழுத்து விட்றாங்க. அவ்வளோதான். இந்த கிணத்துக்கு மாட்டில் சகடைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மாட்டியிருக்கோம், அதில் இழுத்து விட்றாங்க. ஸோ இவ்வளோ தான்
இது மட்டும் இருந்தாலே போதும் ட்ரில்லிங் பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ் டெக்னிக் பெருசாக எதுவும் தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ the modern version may also call the cable drilling and use a engine and cable to drill hole in hundreds of feet deep per day. ஓகேவா? ஸோ இதே வந்து ஏன்ஷியன்ட் சொல்கிறோம்ல, இதிலே மாடர்ன் டெக்னிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஹியூமன் பவருக்கு பதிலாக மிஷின் பவர் யூஸ் பண்ணி ஆழமாக நோண்ட முடியுமா, அண்ட் இதையே வந்து ஒரே நாளில் பல 100 மீட்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அட்வான்ஸ்டு டைப்பில் பெர்குஷன் ட்ரில்லில். ஓகேவா? ஸோ இதுதான் பெர்குஷன் ட்ரில்லிங் ஓவரால் ஒர்க்கிங் பிரின்சிபல். கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம்னா சப்டிவிஷன்ஸு. ஃபஸ்ட்டு சொல்கிறது ஜம்பர் பார் ஆர் ஹேண்ட் ட்ரில். ஜம்பர் பார் ஆர் ஹேண்ட் ட்ரில் அப்படிங்கிறது மேனுவலி ஆப்ரேட்டட் ட்ரில் இஸ் யூஸ் காமன்லி ஃபார் மேக்கிங் பிளாஸ்ட் ஹோல்ஸ் இன் குவாரி. ஸோ பொதுவாக குவாரிஸில் பாறை உடைக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அந்த பாறை உடைக்கிறாங்க ஃபுல்லாக மொத்த பாறையும் உடைக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை பீஸாக செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராக்கோட ஜாயிண்ட் பிளேட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு இணையாக அங்கங்கே ட்ரில் பண்ணிப்பாங்க. ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ்லாம் வெடிக்க வைப்பாங்க. ஸோ வெடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஜாயிண்ட் பிளேனில் அழகாக அந்த பாறை உடஞ்சி நகர்ந்து வந்துடும். ஸோ அப்படி உடைச்சா மட்டும்தான் நம்மளால் டைல்ஸுக்கோ இல்லை முண்டுக்கல்லுக்கோ பயன்படுத்த முடியும், முழுசாக க்ரஷ் ஆகாமல், இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்மூத்தாக உடைக்கிறோன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜம்பர் பார் ஆர் ஹேண்டில். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கார்பன் அல்லது மேக்னீஸ் ஸ்டீலில் செய்யப்பட்டிருப்பாங்க. ஒரு டயமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் டயமீட்டர் இருக்குமா. நீளங்கிறது 2 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் நீளம் போகுமா. அதோட நிப்பாட்டில் அந்த இதோட ஒரு சைடு வந்து உளி மாதிரி ஷார்ப்பாகவும், இன்னொரு பக்கம் இந்த சுற்றி வச்சு அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒர்க் பண்ணுறதுக்கு மினிமம் 2 பேர் வேணும். ஒருத்தர் இந்த ஜம்பர் பாரை பிடிச்சிக்கணும், இன்னொருத்தர் சுற்றி வச்சு அடிக்கணும். அப்படி அடிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் போகும். இதை வச்சு நீங்கள் கிராண்ட் ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா பொதுவாக ஒரு நாளைக்கு 3 அடி போகிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஜம்பர் பார் ஆர் ஹேண்ட் ட்ரில். இப்படி தான் அசஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு முதல் யூஸ் பண்ணுறாங்கன்னா குவாரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதே ஜம்பர் பார் டெக்னிக்கை மெக்கனைஸ்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நியூமேட்டிக் ட்ரில். So in a mechanized method, pneumatic drill or drill work by compressed air or by frequently employed. The principle involved is the same as that of the manual operated jumper bar. ஸோ இந்த ஜம்பர் பாரில் எப்படி ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் அடிக்கார் இல்லையா, இது ரெண்டுமே மிஷின் பண்ணிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த டேரக்ஷனில் போகணுமோ அந்த டேரக்ஷனில் மிஷின் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த மிஷினோட மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் அங்கே ட்ரில்லிங் ஏற்படுது. ஸோ ஒரு ஆள் போதும், பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், எனர்ஜி கொடுக்க வேணாம். அந்த மிஷின் வில் பி ப்ராக்ரஸிங். அந்த மிஷினுக்கு தேவையான ஃபோர்ஸ் இது கொடுக்கணும்னா பொதுவாக கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வரைக்கும் வீடியோ பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு ஜம்பர் பார் உள்ளே வச்சு மிஷின் உள்ள வச்சு அமுக்குறாங்க. அந்த மூலமாக ஏர் ப்ரெஷரில் இது உள்ளே ட்ரில் பண்ணிட்டு ஆழமாக போகுது. டெப்த் செக் பண்ணுறதுக்கு ஒரு ராட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க, என்ன டெப்த்து போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு ராட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நியூமேட்டிக் ட்ரில். இதுக்கு அடுத்து உள்ளது சேர்ன் ட்ரில் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இல்லை இந்த பெர்குஷன் ட்ரில்லிங்கில். இதுதான் ஒரு ஸ்கெட்ச். ஸோ எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கான ஸ்கெட்ச் இது தான். which consists of a lever known as the walking beam. ஸோ இந்த ஏழாவது போட்டுருக்கலையா, இதுக்கு பேர் வாக்கிங் பீம் அல்லது லீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. The drill tool are attached to one end of the lever while the other end of the lever coupled to a cranked wheel known as the band wheel. ஸோ இதோட ஒரு பக்கத்துக்கு ட்ரில் டூலும் இன்னொரு பக்கத்துக்கு இந்த cranked wheelம் மாட்டியிருக்கும். ஓகேவா? When the motor in the engine 1 is started, the band wheel 3 rotates and actuate the walking beam. ஸோ இங்கே இருக்கிற பீம் மோட்டரை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதனால் இந்த கிராங்க் வீல் சுத்தப்படும். இது சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த வாக்கிங் பீம் நகரும், முன்னையும் பின்னி நகரும். ரைட்டா? இது முன்னையும் பின் நகர்றது வந்து இந்த ட்ரில் ஹெட்டை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆக்ஷனால தான் அந்த ட்ரில் பிட் மேலேயும் கீழே நகருது, which provides the percussion effect. ஸோ இந்த மாதிரி பெர்குஷன் எஃபெக்ட்னால ஆழம் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த பெர்குஷன் ட்ரில்லில் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சு சேர்ன் ட்ரில் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷனில் தான் சேர்ன் ட்ரில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் பிட் மேன் அப்படிம்பாங்க. இதுனா இந்த பாட்டம் மோஸ்ட் போர்ஷன் அதான் ட்ரில் பண்ணிட்டு போகுது. ஸோ விச் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன் த மூவ்மெண்ட் ஆஃப் த பிட் மேன். Thus drilling tool A suspended at the other end of the walking beam moves up and down drives the percussion action. ஸோ இந்த இது ரொட்டேஷனில் இது மேலேயும் கீழே மூவ் ஆகுது வாக்கிங் பீம் மூவ்மெண்ட்னால. ஸோ அதனால் பெர்குஷன் ஆக்ஷனில் ட்ரில்லிங் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இதுதான் சேர்ன் ட்ரில்லுக்கு. இதுக்கான வீடியோ வந்து இருக்கு பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு. ஓகேவா? ஸோ சேர்ன் ட்ரில்லோட ஒர்க்கிங் வீடியோ இது தான். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் ரோட்டரி ட்ரில்லிங் அண்ட் சப்டிவிஷன்ஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.